நான் இந்த டைலரிங் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணோன்னு இல்லை. ஆனால் வந்துட்டு ஆஃபீஸில் வேலை பண்ணியிருந்தேங்க. வேலை பண்ணிவிட்டு அப்புறமா ரிட்டைர்மெண்ட் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்ஸ் எடுத்துக்கினேன். சரி வீட்டில் எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணேன். எங்கள் பையனுக்கு கேட்டேன், எப்படி வீட்டில் எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுன்னு. எங்கள் பையனை என் மருமகளை என்ன பண்ணாங்க, நான் இங்கே டைலரிங் கிளாஸ்க்கு போயிட்டு வாங்கோ, அது உங்களுக்கு இதுவாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எப்படின்னா பசங்களுக்கும் பேத்திங்க ஜாஸ்தி இருக்குது இல்லை, பேத்தி 3 பேர், பேரை ஒன்று. நீங்கள் இது கற்றுக்கினாக்கா ட்ரெஸ் எல்லாம் தைச்சி போடலாமேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அவங்க அவங்களே வந்துட்டு இங்கே வந்துட்டு அட்மிஷன் பண்ணாங்க. யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த பின்னி டைலரிங் நல்லாயிருக்கு, ட்ரைனிங் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை ஜாயின் பண்ண வச்சாங்க. ஜாயின் பண்ணது எனக்கு பிடிக்கல. எல்லாரும் யங் ஏஜ் இருக்குது, நான் மட்டும் எப்படி ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் வந்துட்டு நான் இங்கே ஜாயின் பண்ணோன்னு சொல்லிட்டு அப்போ கூட நான் என்ன பண்ணேன், மனசு கேட்கல. இருந்தாலும் ஒரு வாட்டி எங்கள் பையனும் ஒரே பையன் மருமகம், இவங்க என்ன பண்ணுறது, இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணவேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறமா இங்கே வந்துட்டு நல்லா கட்டிங்கெல்லாம் தெரிஞ்சுக்கினேன். ப்ளவுஸ் கட்டிங்கு, சுடிதார் கட்டிங்கு, பேண்ட் கட்டிங் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கினேன். ஸ்டிச்சிங்கும் வந்துச்சு. அதனால ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன் மேடம்க்கு.